அக்கா. உலகத்தின் முன் மட்டும்தான் அவள் பெயர் அக்கா. மனதளவில் எனக்கு அவள் ஒரு மறுத்தாள்தான். என் இன்ப துன்பங்களை நான் பகிர இறைவனால் கொடுக்கப்பட்ட வரம் என்று கூட அவளை சொல்லலாம். நான் உருவாக போகும் அந்த கருவறைக்குள் எனக்கு முன்னே 10 மாதங்கள் வாழ்ந்துவிட்டு வந்தவள் அவள். அவள் குடித்த தாய்ப்பாலின் மிச்சம்தான் நான் குடித்தது. எவருக்கும் கிடைக்கா ஒரு வரம். நானும் அவளும் முதலில் வாழ்ந்த இடம் ஒரே இடம். அது எங்கள் தாயின் கருவறை. ஒரே முகச்சாயல், ஒரே ரத்தம், எனக்கும் அவளுக்கும். என்னை நினைத்து பெருமைப்படுபவள், எனக்காக மனதிலிருந்து சந்தோஷப்படுபவள், என்னை யாரிடமும் விட்டுக் கொடுக்காதவள். நினைத்தது கிடைக்கும் அவளிடத்தில். சிரித்து சிரித்தே ஒவ்வொரு நொடியும் நகரும் அவள் அருகில். இரவில் பேசி பேசி நேரம் போனதே தெரியாமல் தூங்காமலே எழுந்த நாட்கள் தான் அதிகம். சண்டைகள் 1000, மன வருத்தங்கள் 1000 இருந்தாலும் எப்படி பேசிக்கொள்வோம் என்று இருவருக்குமே தெரியாது. ஒரு தாயாய், ஒரு ஆசானாய், ஒரு தோழியாய் என்னை என்றும் வழி நடத்துபவள். நான் நினைப்பதை எனக்கு சமைத்துக் கொடுப்பவள். என்னத்தான் நடந்தாலும் அவளிடம் கோபப்பட்டு என்னாக போகிறது என்று முடிகிறது எல்லா சண்டைகள். அவளின் பொருட்கள் என் பொருட்கள் என்று பிரிவினைகள் எல்லாம் இங்கு இல்லை. அவளின் பொருட்கள் எல்லாமே என்னுடைய பொருட்கள் தான். எல்லோருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைத்துவிடப் போவதில்லை அக்கா என்னும் அன்பு பெட்டகம். இத்தனையையும் ஒரு நாள் கூட அவளிடத்தில் வெளிக்காட்டியதில்லை. ஏனென்றால்